எக் நூடுல்ஸ் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் கிடைக்காது. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி தண்ணி சூடானோடனே 100 கிராம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்து சுடு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கொண்டு வர முடியும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கேரட், பச்சை மிளகா, ஆனியன், கேப்சிகம், கோஸ் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்க்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அஜினோமோட்டோ, 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்காக தான் அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறோம். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தா நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எக் நூடுல்ஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.